என்ன செய்ய போகிறா நீ இப்போ? மஞ்சத்தூளும் போட போகிறோமா? என்ன குழந்துக்காண்டு பேரங்க எடுத்துக்கொண்டு சாப்பிட்றது. ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்ன காணொலியில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் கத்தரிக்காயில் உங்களோட வரம் செய்து காட்ட போகிறோம். பாருங்கோ கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் நாங்கள் 1/2 கிலோ கத்திரிக்காய் வேண்டி வச்சுருக்கிறோம். இதைத்தான் வரம் செய்து காட்ட போகிறோம். வாங்கோ ஒழியக்குள்ளே போகும். இது பாருங்கோ கத்திரிக்காய் 1/2 கிலோ கத்திரிக்காய் வேண்டி வச்சுருக்கிறோம். இது இன்றைக்கு வந்தவுடன் கத்திரிக்காயம் இதுக்கண்டு பார்த்து வடிவாக வேண்டி நாங்கள் 4 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறோம். 4 கத்திரிக்காய் அதுக்கு தேவையான பொருட்கள் என்று சொன்னால் உள்ளி உடைச்சி வச்சுருக்கிறோம், வெட்டையில் முழுசாக வச்சுருக்கிறோம். 2 பம்பா வெங்காயம் கழுவி வெட்டி வச்சுருக்கிறோம். கருவேப்பமையில் நாங்கள் தேவையான அளவு போடுவோம், இவ்வளவும் தேவையில்லை. நாங்கள் உங்களை காட்டுறதைக்காண்டி எங்கெண்ட விட்டு மறந்தானே அதுக்காக ரொம்ப ஒடிச்சு வச்சுருக்கிறோம். தேசிப்பழம் 1 எடுத்து வச்சுருக்கிறோம். உப்புத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகறி எண்ணெய், கடுகு, பெருஞ்சீரகம். இது மசாலா தூள். இதை நாங்கள் போடைக்க உங்களை சொல்லி என்ன மாதிரி தூள்ன்னு சொல்லுவோம். இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, முதலாவது கத்திரிக்காயை நாங்கள் வடிவாக வெட்ட போகிறோம். பாருங்கள், நாங்கள் இப்போ செய்தோன்றிருக்க ஆச்சி பருவா உங்களுக்கு காலையில் காட்டுறோம். பாருங்கோ, ஆச்சி கோயிலுக்கு போட்டாவாம். ஆச்சி வாராவுலாம் கிடக்குது. இப்படி நாங்கள் வெட்டுவோம். பாருங்க கத்திரிக்காய் இந்த வடிவு ஆச்சி வாராவோட காட்டுவோம்மா. ஆச்சியை காட்டுறோம். பாருங்க அம்மா வாரியம்மா, கோயிலுக்கு போனால் சொல்லி போட்டு போயிருக்கலாமே அம்மா. இந்த பாருங்க மக்களை, ஆச்சி எப்படி வாரான்னு தண்ணி போத்தலோட ஆச்சி வாரா. தண்ணி போத்தலோட வாரா, தட்டைக்கு ஊசி ஊத்துறாவாம். ஆச்சி பெரிய கலாதியாக கோயிலுக்கு போகிறது. ஆச்சி ஒழிக்கிறா, ஆச்சிக்கு பக்கம் வந்துட்டு ஆச்சிக்கு பக்கம் வந்துட்டு. சரியா ஆச்சி வந்துட்டா நீ என்ன செய்ய போகிறா நீ இப்போ? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். அவன் என்ன செய்ய போகிறா இப்போ? நாம் கத்திரிக்காய் வந்து தம்பி கழுகுவோம்மா. என்ன போகிறேன் வெட்டுறது கழுகி போட்டு ஆச்சியும் பக்கத்தில் வெட்டத்துக்கு நானும் வேலை வெட்டுவோம். சரி சரி. 2 கத்தி கிடக்கம்மா. இதை பாரம்மா, நீ இதை வெட்டம்மா, நான் இங்கே விட்டுறேம்மா. நீ சொல்லி தான் வேலை கந்தது பிள்ளை. நான் தான் 8 மணிக்கு வர சொல்லி நான் பண்ணிக்கலாம். வேலை இல்லாது கோயிலுக்கு போனாடு. அப்போ என்ன செய்கிறோம்? 8 மணிக்கு நான் சொன்னால் வர சொல்லி அம்மா வெட்டுற என்ன மேசட்டு பார்ப்போம்மா. இல்லையே அம்மா, பெருசாக வெட்ட போடணும்மா. இது வரையம்மா. ஓ அப்போ சரி. எப்படி கத்திரிக்காண்டி பேஞ்சு என்ன நண்ட கத்திரிக்காம என்னம்மா. ஒரு கத்திரிக்காயை இப்போ 4 வெட்டணும். வரையன்னு சொன்னால் அப்படித்தான் வெட்டணும். பொரிக்கிறேன்டாத்தான் சின்ன அப்படியே வெட்டணும். இதை இப்படியே நாங்கள் வெட்டிட்டு செய்ய போனால் இனிமேல் ஒன்று போட்டுட்டு இன்னும் கழுவோம். என்னம்மா கழுவோம். இன்னும் கழுவோம். கழுவிட்டு செய்யக்க பார்ப்போம்மா. போடுவாங்க. சரி, இப்போ சட்டி சூடு வரையிட்டது. நாங்கள் இப்போ மிளகறி எண்ணெயை விடுவோம்மா. எண்ணெய் கொதிக்கட்டுக்கும் நல்ல புறா வைக்கணும் பிள்ளை. சரி அம்மா, இப்போ கரையிடம்மா. நான் கரையப்போ நல்ல புறா வைங்கோ. அது எரிக்க மடுப்பு. தாளிக்கிற கடுகு பெருஞ்சீரகம் போடுவோம். எண்ணெய் சூடு வரையிட்டது. ஆச்சி நிலையொருக்கால் பாருங்க எப்படி நிற்கிறான். பாருங்க முதல்ல உள்ளியை போடுவோம். கமலா இருக்கிறாக்க பின்னுக்கு நிற்கணும் வேண்டாம், கையில் எண்ணெய் பறந்துடும். ஓ அம்மாவுக்கு எண்ணெய் பறந்துடுறான். பார்த்தியாக்கா எண்ணெய் வந்து பறக்க வேண்டாம், தள்ளி நிற்க உடனே என்ன. அதான் இந்த கமலா எடுக்கிறவ வந்து கிளாஸில் தட்டுறத கைக்கால கமலா மாதிரி போகணும். இது மியூசிக்கெல்லாம் போடுற நீ
எண்ணெய் கையில் பட்டுன்னா ஒன்றும் செய்யல. கருவேப்பமில்லை சும்மா கணக்கே போட்டு செய்யலாம். ஆனால் கணக்கை போடக்கூடாது. நாங்கள் அளவாக தான் போடுவோம். இவ்வளோக்கா நல்லா வதம் கட்டுமா, மூடி விடுவோமா. பாருங்க வெங்காயம் இதே பருவத்தில் வதங்கி வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதை சேர்ப்போம்டா. இதுக்கு மேலே இனிமேல் நாங்கள் கத்திரிக்காயை போட போகிறோம். கத்திரிக்காய் வரவில்லைன்னு சொன்னால் தண்ணி விடக்கூடாது. இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வதங்கும். எப்படி கத்திரிக்காயை பாருங்க எப்படி இருக்காண்டு. அந்த வெள்ளை கத்திரிக்காய் பார்த்து கொண்டோணும். அரை கிலோ கத்திரிக்காய் இது கொஞ்சம் வதங்கி வர வேணும். பிரட்டி போட்டு மூடி விடுவோம். சட்டி வந்து பார்க்க தெரியும் உங்களுக்கு. இப்போ கணக்க இருக்கிற மாதிரி தெரியும். கத்திரிக்காய் வந்து வதங்க கொஞ்சமாக வந்துடும். இப்படியே நாங்கள் ஒரு 10 நிமிஷம் மூடி விடுவோம். தண்ணி விடக்கூடாது. எண்ணெயில் அப்படியே வதங்கி வரும். இந்த வெள்ளிக்கிழமை அப்போ தான் சாப்பிடானா கொஞ்சம் பிளேஞ்சு குடிக்க போகிறோம். சரியே குடிக்க போகிறோம் என்று ஆச்சி கோயால் வருவான்னு சொல்லி நான் பிளேண்டிக்கெலாம் மாற்றி வச்சினேன்னா சுடுதண்ணி போத்தலுக்கு பிளேண்டி மாற்றி இங்கே பாருங்க. சுடுதண்ணி போத்தலுக்கு பிளேண்டி ஆற்றி ஆச்சி என்ன கொண்டுக்காண்டு பாருங்க எடுத்துக்கொண்டு சாப்பிட்றது கண்டோஸ் எப்படி ஆச்சின்னு பார்த்தீங்களோ. இதான் ஆச்சின்ற வேலை. விரிச்ச துறந்தா பார்த்தா நான் பிளேண்டியோட வர வாண்டு போதா கையில் கண்டோஸ் கொண்டு வா. ஏன்னு கேட்டால் தான் வெள்ளிக்கிழமை இந்த கண்டோஸ் சாப்பிடுவேன். அது மச்சமே இப்போ இல்லை. அது மத்தியானம். அப்போ நீ கொண்டு வந்து சாப்பிடும். அது விளையாட்டும். அது விளையாடிட்டுதாம்மா. அது சாப்பிட பெட்டு கொதிக்கும். அதில் வைங்க நாங்கள் சாப்பிடுவோம். சரிங்க. அப்போ சாப்பிட போகிறோம். 12 மணி கொஞ்சம் கட்டி ஆகிறதுக்கு தான் இந்த கொஞ்சம் பல்லில் விட கொஞ்சம் இலகி வரணுமா. அப்போ கிடா கட்டுமா. அப்போ சாப்பிட்டுண்ணா இங்கே பாருங்க 10 நிமிஷம் ஆச்சுது. இங்கே வதங்கி வந்துட்டு கத்தரிக்காய் வரேன் இது வெள்ளிக்கிழமை வடிகால் மச்சங்காய்ச்சா வடிகால். இதே நாங்கள் இன்றைக்கு மத்தியானத்துக்கு சோத்தோடு சாப்பிட்ற மாதிரி ஒரு வரைய செய்தால் சாப்பிடலாம். அதோட நேற்று என் வெயிலை பேசி சொன்னாங்களானே அம்மா எப்படி வெயில்னு சொல்லி இந்த கொஞ்சம் மப்பு இந்த கொஞ்சம் பரவாயில்லையா இந்த மப்பு. இங்கே கத்திரிக்காய் வதங்கி வந்துடுது. நாங்கள் இப்போ தான் இதுக்கு உப்புத்தூள் போட போகிறோம். சில பேர் வெட்டைக்கையே போட்டு வச்சுட்டு தான் செய்கிறது. இது வரையண்டபடியாக பிரச்சனை இல்லை. வதங்கி வரைக்கே போடலாம். அதோட சேர்த்து நாங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட போகிறோமா. சரி இப்படி எந்த குடிக்க முடிஞ்சு பேருந்து குடிச்சிட்டியாம்மா. ஓ பேருந்து. அப்போ அம்மா எனக்கு மாத்திரையே தான் நீ அடுப்புக்கு வறுக்கிறா நான் இந்த குடிக்க போகிறேன். இப்போ அங்கே தண்ணி இருக்குது. அப்போ எனக்கு எனக்கு இது போடணுமே பிளேன்னு போதும் கிடாது கிடாக்கு. ஓ இருக்கு. அப்போ இனிமேல் கொஞ்சம் உச்சாமல் அம்மா வேலை செய்வாமா. தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்ப்போம். 1/2 கிலோ கத்திரிக்காய் கலவாக சேர்க்கலாமா. இது நாங்கள் மசாலா தூள். இது வந்து கடையிலேயே விற்கிறாங்க. நாங்கள் மசாலா தூள்ண்டு கேட்டால் தருவாங்க. எரிப்பு கொடுப்பு என்னத்துக்கு எரிப்பு கொடுப்பு எரிப்பை நாங்கள் தனல்ல விடுவோம்மா. கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னு சொன்னால் வரதானே விருத்தம் சொன்னேன் பாருங்க. விருத்தம் சொன்னேன் பாருங்க.
இப்போ பாருங்க எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டோம். நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இனிமேல் நாங்கள் எரிப்பை வந்து தணலில் விடணும், எரிக்கக்கூடாது. எரிச்சுன்னு சொன்னால் அடிப்பிடிச்சிடும். இதில் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது மூடி வைக்கணும். அப்போ தான் எல்லாம் அப்படி வறண்டு வரும். ஒரு 5 நிமிஷம் வதங்க பாருங்க. கொஞ்சம் எப்படி வதங்கி இருக்குண்டா நல்லா தான் வதங்கி வந்துருக்கு. ஆனால் கொஞ்சம் தண்ணி நான் விடையிலே இருந்தால் தண்ணி வந்து விடக்கூடாது. கத்திரிக்காய் பெருகும். தணலில் விட்டபடியாக இப்படியே அளவாக வந்துருக்கு. இது நாங்கள் ரக்கி போட்டு சாப்பிட்டு காட்டுவோம். பாருங்க கொஞ்சம் தண்ணியும் விடாது தான் செய்து காட்டினாங்க. வர ரெடி நாங்கள் ரக்கி வச்சு போட்டு சாப்பிடுவோம். கொஞ்சம் தேசி புளி விடலாம், விரும்பினால் விடலாம், இல்லாட்டி விடலாம். அதுங்கிட்ட விருப்பத்துக்கு மாதிரி சொட்டு புளி விடுவோம். பிரட்டி போட்டு சாப்பிட்டு காட்ட வேண்டியான். அம்மா உப்பு பாப்பியோ? அம்மா உப்பு நான் சாப்பிடுவேன். உப்பு பாப்பியா? சாப்பிட மாட்டேன். இந்த உப்பு பாரும்மா. அம்மா உப்பு பார்க்க போகிறான் போகிறோங்க. கொண்டு உப்பு சாப்பிடுமா? அப்போ ரெண்டு உப்பு சாப்பிட மாட்டேன். சரி. எப்படி இருக்கு உப்பு? உப்பு காணாது. உப்பு காணாது? ஓ அப்போ போடுவோம். உப்பு காணாது. கொஞ்சம் உப்பு தூளாக போடுவோம். உப்பு தூளை போடும் கொஞ்சம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். கொஞ்சம் போட்டுவோம். அப்படி போடுங்க. கணக்கு பாருங்க. ஓ ஓ ஓ சரி காணு. சரி காணுங்க காணுமே. சரி சாப்பிடுவோமோ? சாப்பிட காட்டுங்க. சரி நாங்கள் இப்போ செய்தோன்றிருக்க சந்தனேசு இடையில வந்துட்டேன். வந்தாச்சு வாங்க. அவர்கிட்ட அலுவல் முடிச்சுட்டு வந்துட்டாராம். பிஸியா தீராருண்டோ? கல்யாணோட வேலையில வந்து அறம்புறமா செய்து முடிச்சு போட்டு ஒரே ஓட்டம் தான். நான் சந்தனேஷ் யூடியூப் சேனலை வந்து வீடியோ போட்டு இப்போ 1 மாசமா ஆக போகுது. 1 மாசமா ஆக போகுது. 2 இல்லாம 2 இல்லாமையும் 2 இல்லாம ஆக போகுது. போடுவோம் எல்லாம் வீடியோவா. அதான் இந்த பிஸி இதில் ஓடுச்சுதானா தான் தண்டை இதில் வீடியோ போட விட்டாராம். அதை நீங்கள் இனிமேல் பாருங்க போடுவேன். அம்மா காட்டுல அம்மா வெளியில வச்சு சாப்பிடுவாங்களாம். பிரச்சனை பின்ன வாங்க கஷ்டமே. ஆனா வழியாக சாப்பிடு. ரைட் வெளியில வந்தாச்சு. சரியோ வெளியில் வந்தாச்சு. அம்மா நிக்கிறானே சாப்பிட மாட்டேன். என்ன அவன்கிட்ட பள்ளிக்கிழமையா? அப்ப இதுல ஏறான் காரி. நான் நிற்கிறேன். சரியா ஓகே. அவன் நிக்க போறான். அவன் நிக்கட்டும். அவன் வந்த வச்சுக்கு பிளேண்டி குடிச்சு கண்டோசம் சாப்பிட்டான். இந்த காணொலிலாம் காட்டுறாங்க. சரி ஓகே அது இருக்கட்டும் பிரச்சனை இல்லை. அதுல கட்டுமா என்னன்னா என்ன கத்திரிக்காய் என்ன கத்தரிக்காய் வர செய்து காட்டினாங்க. கத்திரிக்காய் வரையும் கத்தரிக்காய் வர அதே பண்ணீங்க அதான் செய்து காட்டினாங்க. எப்படி கண்டு பாருங்க. உள்ளிலாம் வந்து போட்டு உள்ளிக்கெல்லாம் சும்மா முழுசு முழுசா அப்படி கரைஞ்சி ஓடுஞ்சு. நல்லா கண்ணா சாப்பிடுவோம். சுடு சுடு சாப்பிடுங்க. சுட சுட சாப்பிட்றோமா? அதோட சோறு நல்லா சுட சுட கலந்த படிக்கா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன வர ஒவ்வொன்றும் செய்து தான் காட்டினேன். எப்படி அம்மா வந்து இடது கையால் சாப்பிட்றத பற்றி கேட்பீங்கன்னா ஆனால் அது இடது கையால் சாப்பிட்றது என்ன காரணம்ட்டு கொஞ்சம் பேர் தெரியும். அவங்க வந்து கை வந்து வலது கை இயலாது. அதனால் இடது கையால் எல்லாம் வேறும் செய்வா. ஏன்னா ஒவ்வொன்று நான் இடது கையால் செய்து கொண்டிருக்கணும். பார்க்குறதுக்கு தெரியும். இப்போ கல்யாணத்தை பார்த்து எங்கள்ட வீடியோவில் கேட்டிருந்தேன் சந்தனேஷ் கல்யாணம் முடிஞ்சதோ. நான் ஒரு தடவை அறிவிக்கல தானே. இனி அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம் நாங்கள். போடுவோமே. ஓ அதான் அவர் சொல்லணும் எல்லாருக்கும். பொம்பளையும் காட்டேன். ஓ இப்போ எல்லாருக்கும் சொல்லத்தானே வேணும். சந்தனேசன்னு சொன்னால் இப்போ எவ்வளோ மக்கள் வீடியோ பார்க்குறேன் நீங்கள். அப்போ நாங்கள் சொல்லத்தானே வேணும். சரி ஓகே சரி அப்போ சாப்பிடு பார்த்து இப்போ என்ன சொல்லுது? இப்போ கத்திரிக்காய் வர ஏன்னா கத்திரிக்காய் வர எல்லாம் காணுமே. எல்லாம் கணக்காக இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. போட்டு காட்டாங்க. அம்மா இது எப்போ சாப்பிடு பார்க்குறது? அப்போ நீ இதோ அம்மா கறி சாப்பிடுவான். சோறு சாப்பிட மாட்டான். நான் புட்டு கிடக்கு. அம்மாவுக்கு அரிசிமா புட்டு வைக்க போகிறோம். சரி அப்போ உறவுகள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி வந்து இந்த கத்திரிக்காய் வர வந்து செய்கிறேன்னு சொல்லி எங்களோட அம்மம்மா வந்து சொல்ல அம்மா வந்து செய்து காட்டியிருப்பா. ஏன்னா நீங்களும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்க. உண்மையில வந்து பார்க்க போய்க்கல அசத்தலாம் இருக்கா. நல்லா தான் இருக்கு. பதங்கி வந்துருக்குங்க. அப்படின்னா கொஞ்சம் தான் வந்து நாங்கள் போட்டு சாப்பிட்றோம். ஆனால் உண்மையில வந்து இதை வடிவான முறையில் பசியில் போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. ஏன்னா ரைட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை எங்களுக்கு மறக்காமல் தெரிவிங்க. இதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எங்கள்கிட்ட ஜால் ஆச்சி வீட்டு யூடியூப் சேனலுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆதரவு தாரீங்க. உண்மையில வந்து மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வந்து மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடு சந்திப்போம். நன்றி வணக்கம்.